ஹாய் ஹலோ. இதுதான் எங்கள் வீட்டு குட்டி தேவதைகள். ஒருத்தி போயிட்டா. நேற்று 1/2 கிலோ பூ வாங்கி வந்து கட்டி வச்சுருக்கா பாருங்க என் மகா. இது பாருங்க, வேற யாரும் இல்லை, இவதான் அந்த வேலையை பண்ண. இந்த வேலை மட்டும். நேற்று இவளுகளுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தோன்னு சொல்லிட்டு என்னோட சண்டை போட்டேன் காலையிலேருந்து. அவர்களுக்கு மட்டும் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்குங்க. என் மக சிரிக்கிறா. இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இப்போ நைட்டு அவள் அக்காவுக்கு போட்டு விட்டா, இப்போ தங்கச்சிக்கு போடுறான். நிறைய திறமை இருக்கு, பார்க்கலாம். பிற்காலத்தில் நல்லா வருவாளா என்னங்கிறது சொல்லுங்க தெரிஞ்சவங்க. இந்த பூவெல்லாம் எப்படி 3 பேர் வச்சு எடுப்பாளுங்க தெரியலை. பூக்கடை வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பூக்கடை வச்சிடலாமா பேசாம? பாதி பூ கட்டி பாதி பூ கோர்த்து கத்தா. இந்த பூ 1/4 கிலோக்கு வாங்கி கட்டினது 50 ரூபா. இது 100 ரூபாய்க்கு வாங்கி கட்டினோம். அது எப்படின்னு தெரியல, அரிசியை போட்டு வச்சுருக்கா பாருங்க. வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்க, நைட்டு ஒரு மருதாணி கோன் போட்டதை வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போவும் போட்டுக்கிட்டு இருக்கா பாருங்கள். என் மகளுக்குள்ள நிறைய திறமை ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். படிப்புலையும் காணா, பார்க்கலாம். 10th ரிசல்ட்டில் தெரியும் படிப்பில் எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு. அவ்வளோ அழகாக போடுறா பாருங்க. இப்படி வை கையை. இது நைட்டு அவள் அக்காவுக்கு வச்சது, இது இப்போ அவள் தங்கச்சிக்கு வச்சது. தங்கச்சிக்கு வச்சுட்டா. இப்போ அவள் இன்னும் வைக்கலை, இனிமேல் தான் வைப்பாளாம். காலை சாப்பாடு எவ்வளோ வகை வகையாக இருக்குது பாருங்க. சாப்பாடு, மீன் குழம்பு, என்னது வத்தல் ஊறுகாய், மிளகா ஊறுகாய், மோர், தயிர். இது எல்லாருக்கும் தான், எனக்கு மட்டும் கிடையாது.